வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பிரேம் ஆடியோஸ் நெய்வேலி. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாடல் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 5.1 ஹெவி மாடல் ஆம்ப்ளிஃபையர். சிதம்பரத்துலேருந்து பாக்யராஜ் அப்படின்ற ஒரு நண்பர் தான் இந்த ஆம்ப்ளிஃபையரை ரீஒர்க் பண்ணுறதுக்காக தான் நம்மக்கிட்ட வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த ஆம்ப்ளிஃபையரில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரீஒர்க்லாம் பண்ணலை. ஏன்னா ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்கிற டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16,500 ரூபாய் இந்த கஸ்டமர்கிட்ட வந்து வாங்கியிருக்காங்க. ஆனால் அதுக்கான ஒர்த்தபிளான ஒரு மெட்டீரியல் இல்லை, எதுவுமே இல்லை. ஏதோ கடமைக்குன்னு பண்ணி கொடுத்த மாதிரி தான் வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. திரும்பி நீங்கள் அவங்ககிட்டயே வந்து போய் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லை, இப்போதைக்கு அவங்க கடை எதுவும் வச்சிடல, அவங்க நிறையா ஒரு பிரச்சனைகளை மாட்டி இப்போ டோட்டலாக இந்த ஃபீல்ட்லேருந்தே வெளியில் வந்துட்டாங்க. அதேமாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை, திருப்பி கொடுத்தாலும் இந்த பொருள் என் கைக்கு வருமா அப்படின்றதே சந்தேகம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகேங்க. இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு வந்து நல்ல ஒரு தெளிவான ஆடியோ வேணுங்க. எனக்கு இப்போ இந்த ஆம்ப்ளிஃபையரில் பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப ஒரு கஷ்டத்தோடு சொல்லியிருந்தாப்புல. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 16,500 ரூபான்றது சாதாரண விஷயம் இல்லை. அவ்வளோவுமே பண்ணி ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் கோஆக்சியல் பின்னெலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வெறும் பின்னு மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க, அதில் ஒயரிங் இல்லை, எதுவுமே இல்லை. கஸ்டமரும் ஆப்டிக்கலெல்லாம் கொடுத்துட்டு எனக்கு சுத்தமாக ஆடியோவே வெளியில் வரலைங்க, என்னன்னே தெரியல, நான் எதிர்பார்த்த மாதிரி ஆடியோ இல்லை, பேஸ் ரிசல்ட் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருந்தாங்க. அதனால் அவங்க எதிர்பார்த்த மாதிரியே இப்போ நம்ம ஆம்ப்ளிஃபையர் வந்து சூப்பராக வந்து டிசைன் பண்ணிட்டோம். பேனலுமே மாற்றியாச்சு. பேனலும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃப்ரண்ட்டில் அந்த பேனலை எடுத்துகிட்டு இப்போ நம்மளுடைய பேனல் தான் வந்து போட்டிருக்கோம். ஏன்னா அதோட மாடலுமே எனக்கு பிடிக்கலைங்க, அந்த பேனலே எனக்கு ஆக்சுவலாக ஒரு பார்க்குறதுக்கு ஒரு லுக்கே இல்லை, எனக்கு நீங்கள் பேனலுமே மாற்றி கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. அதனால் நம்ம அதையுமே மாற்றியாச்சு. கஸ்டமர் அவங்க கேட்டது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சப் ரிசல்ட் இருக்கணும், நெக்ஸ்ட்டு பேஸ் ட்ரிபிள்லாம் எனக்கு கொஞ்சம் நல்லாவே வேணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்க கேட்ட மாதிரியே எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. அதான் கஸ்டமர் கேட்குறது நம்ம அவங்களுடைய ஃபீல் எப்படி அப்படின்றது வந்து எந்த ஒரு டெக்னீஷியனாலுமே வந்து ஒரு ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது. ஏன்னா கஸ்டமருடைய எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக இப்போ ஒரு பிராண்டடால் கூட கொடுக்க முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு விருப்பங்கள் இருக்கும், அது மனசளவில் தான், அதாவது அதுக்கு மனசு தான் காரணமே. ஒரு பிராண்டடில் வாங்கிட்டு கூட அவங்களால திருப்தி இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஆடியோ பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக யாரையுமே வந்து திருப்தி பண்ணவே முடியாது. ஏதாச்சும் ஒன்றுத்தில் எங்கன்னா ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு பேஸாக இருக்கும், ட்ரிபிளாக இருக்கும், இல்லைனா கொஞ்சம் எஃபெக்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு குறைகள் வந்து கண்டிப்பாக ஒரு கஸ்டமர்கிட்ட இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை யாராலையுமே வந்து ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது. இப்போ நம்மக்கிட்ட வர கஸ்டமர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பேஸ் வேணும், ட்ரிபிள் வேணும், எனக்கு ஆடியோ நல்லா கிளாரிட்டியாக வேணும் அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 90% அவங்க கேட்ட மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு தான் நானும் நினைக்கிறேன். நான் கஸ்டமர் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு 2 ப்ரீ செக்ஷன் வேணுங்க, அதாவது சப்வூஃபரில் எனக்கு 2 ப்ரீ வேணும். அது நார்மலாக ஒரு ப்ரோலாஜிக் போர்ட்லேருந்து வரக்கூடிய சப்வூஃபர் இருக்கும். அதாவது இப்போ கிறிஸ்டல் ப்ரோலாஜிக் போர்டு தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். இதில் ஒரு சப் அவுட் வரும். எனக்கு இது பிடிக்கல அப்படின்னா நான் அடிஷ்னலாக இன்னொரு சப்பு ப்ரீலேருந்தே வரக்கூடிய சப் அவுட்டை வந்து நான் வந்து பயன்படுத்துகிற மாதிரி எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் 2 சப்பு ப்ரீ போர்டு வந்துருக்கும். அதாவது ஒன்று வந்து ப்ரோலாஜிக் போர்ட்லேருந்து வர சப் அவுட்டு, இன்னொன்று அடிஷ்னலாக நம்மளே வந்து இன்னொரு சப் ப்ரீ வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து வின்னர் மேட்ரிக்ஸ் போர்டோடைய சப் ப்ரீ போர்டு. இதை செலக்ட் பண்ணுறதுக்கு பின்னாடி டாகுல் சுவிட்சுமே வந்து கொடுத்துருக்கோம். அதாவது அவங்களுக்கு என்ன வேணுமோ, அதாவது இதிலேருந்து வரக்கூடிய சப் அவுட் நல்லா இருந்ததுன்னா அவங்க இதிலே கேட்குறேன்றாங்க. இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னா அடிஷ்னலாக இருக்கிற சப் ப்ரீயில் வந்து அவங்க கேட்டுக்கிற மாதிரி அதை செலக்ட் பண்ணுறதுக்குமே நம்ம வந்து ஒரு டாகுல் சுவிட்சு வந்து கொடுத்துருக்கோம். உள்ள பேனலில் பார்த்தீங்கன்னாலும் நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக 2 கண்ட்ரோல் வந்து கொடுத்துருப்போம். ஒன்று வந்து ஃப்ரீக்வன்சி, இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ரா ட்ரிபிள். இந்த எக்ஸ்ட்ரா ட்ரிபிள் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக அப்படின்னாக்கா, நம்ம பஸ்ஸில் கேட்குற மாதிரி, அதாவது பஸ்ஸில் பார்த்திங்கன்னா சில்னஸ் அதிகமாக இருக்கும், அந்த மாதிரியான ஒரு மாடலில் தான் கஸ்டமர் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து இப்போ கஸ்டமர் வந்து பண்ணலை. ஏன்னா நான் நிறைய செலவு பண்ணிட்டேன், இன்னும் மேற்கொண்டு என்னால் பண்ண முடியல. இப்போதைக்கு எனக்கு நல்லா கொஞ்சம் ஆடியோ கிளாரிட்டி வர மாதிரியும் நல்ல ஒரு பேஸ் ரிசல்ட் வர மாதிரியும் எனக்கு வந்து ஆம்ப்ளிஃபையர் பண்ணி கொடுத்துருங்க. மற்றபடி இப்போ இதில் FT003 டீகோட்ரு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வி மீட்ரு, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ட்ரிபிள் இதுக்கான செக்ஷன் பார்த்திங்கனாலும் இப்போதைக்கு பண்ணலை, நான் ஃப்யூச்சரில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் வந்து சொல்லிட்டாங்க. FT003யும் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஃப்யூச்சரில் நான் பண்ணிக்கிறேங்க, ஏன்னா எனக்கு கிட்டத்தட்ட இதுலேயே நிறைய செலவாயிடுச்சு, எனக்கு மன உளைச்சல் தான் அதிகமாக இருக்குது, அதனால் எனக்கு இப்போ ஆம்ப்ளிஃபையர் மட்டும் எனக்கு கொஞ்சம் தெளிவாக பண்ணி கொடுத்துருங்க, மற்றதெல்லாம் நான் அடிஷ்னலாக அப்புறமா நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த எக்ஸ்ட்ரா ட்ரிபிளோடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு தனியாக வந்து ஒரு பேஸ் ட்ரிபிள் போர்டு உள்ளார வரும், இதுக்கு தனியாக ஒரு ஐ செக்ஷன் வரும். அதாவது 7294ல் இல்லைனாக்கா 4 டிரான்சிஸ்டரில் ஏதாச்சும் ஒரு ஐசி ஒன்று நம்ம யூஸ் பண்ணிவிட்டு, இது ட்ரிபிளுக்கு மட்டுமே இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் அவுட் மாதிரியே உங்களுக்கும் அதுக்கு ஒரு பனானா சாக்கெட் வந்து கொடுத்துருவேன். சப்வூஃபர் மாதிரி இப்போ எப்படி நம்ம சப்பில் வந்து சப்வூஃபர் மட்டும் வருதோ அந்த மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா ட்ரிபிள் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒன்லி சில்னஸ் மட்டும்தான், டியூட்டருக்கு மட்டும்தான் அது லைனே.
இப்போ இதில் வந்து ஒரு 6 டியூட்ரு இல்லைனா ஒரு 4 டியூட்ரு நல்ல ஒரு காஸ்ட்லியான இதில் நல்ல ஒரு பிராண்டடான டியூட்டர்ஸ் வச்சு நம்ம இதுக்கு மட்டுமே தனியாக லைன் கொடுத்துக்கலாம். அதாவது நம்ம வந்து ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு நம்ம சவுண்டு ஏற்றும் போது தான் உங்களுக்கு ட்ரிபிள் ஒர்க் ஆகும். அது இல்லாமல் நீங்கள் நார்மலாக ஒரு ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு வச்சுட்டு கூட நீங்கள் இந்த ட்ரிபிள் மட்டுமே ஏற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இல்லைங்க இப்போ என்கிட்ட அந்தளவுக்கு அமௌண்ட் இல்லை, நான் மேற்கொண்டு நான் அப்புறமா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இதெல்லாம் அப்படியே வந்து நம்ம எம்டியாக விட்டாச்சு. FT003 யூஸ் பண்ணலை, வி மீட்ரு கொடுக்கல. இதெல்லாம் நார்மலாக அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆம்ப்ளிஃபையர் நல்லா ஹெவியாக மட்டும் பண்ணியிருக்கோம். மற்றபடி நம்ம அடிஷ்னலாக பண்ணுறது டிஜிட்டல் இன்புட் கொடுக்குற செக்ஷனு, வி மீட்ரு இதெல்லாமே எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி கஸ்டமர் சொல்லிட்டாங்க. அவங்க கேட்ட மாதிரியே நம்மளும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கு 8 டிரான்சிஸ்டரில் MK பிராண்டோடைய மோனோ போர்டு வந்து பயன்படுத்தியிருக்கோம். 5 சேனலுக்கு பார்த்தீங்கன்னா 10 டிரான்சிஸ்டர் MK பிராண்டோடைய 10 டிரான்சிஸ்டர் போர்டு தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். ப்ரோலாஜிக் போர்டு பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் பிராண்டோடைய NC ப்ரோலாஜிக் போர்டு தான். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்டல் பிராண்டோடைய 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். அடிஷ்னலாக இன்னொரு சப் ப்ரீ போர்டு வந்து கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா வின்னர் மேட்ரிக்ஸோடைய லோ பாஸ் போர்டு தான். ஆம்ப்ளிஃபையரோடைய ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஹெவியான ட்ரான்ஸ்ஃபார்மர் தான். 15 ஆம்பியரில் நல்லா பியூர் HD ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் பயன்படுத்தியிருக்கோம். அதாவது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா முன்னாடி ரெடி பண்ணியிருந்த ஆம்ப்ளிஃபையர்லேருந்து நம்ம என்னென்ன வந்து பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரும் இந்த மெட்டல் கேபின் மட்டும்தான் நம்ம வந்து பயன்படுத்தியிருக்கோம். மற்றபடி இதில் இருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸுமே பார்த்தீங்கன்னாக்கா புதுசு தான். கஸ்டமர் கேட்ட மாதிரி என்னால் வந்து அவங்களை ஃபுல்லாகவே திருப்தி படுத்த முடியல அப்படின்னாலும் ஒரு 90% வரைக்கும் அவங்க கேட்டதை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா யாராலையுமே வந்து ஒரு கஸ்டமரை திருப்திப்படுத்தவே முடியாது. அதேமாதிரி எந்த டெக்னீஷியனையுமே நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையை அவங்க கரெக்டாக பண்ணி கொடுத்துட்றாங்க. அந்த வேலை நமக்கு பிடிக்காமல் போகிறதுக்கும் நம்மளுடைய மனசு தான் காரணம். அதாவது நம்ம எதிர்பார்த்தது கிடைக்கலன்னும் போது அந்த டெக்னீஷியன் பண்ணது சரியில்லை அப்படின்னு தான் வந்து எல்லா கஸ்டமருமே நினைப்பாங்க. அதனால் நம்ம எந்த டெக்னீஷியனும் வந்து குறை சொல்கிறதுக்கும் நமக்கு அதுக்கான தகுதியுமே இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்றதுலாம் கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்கவுங்க செஞ்சு தராங்க, அவ்வளோதான். நம்ம இன்னொருத்தலாம் குறை சொல்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றும் பெரிய ஜாம்பவான் அப்படிலாம் இல்லை. நம்மளும் அந்த ஒரு கடல் அளவில் சின்னதாக ஏதோ ஒரு துளி தான் கற்று வச்சுருக்கோம். அதனால் நம்ம எந்த டெக்னீஷியனுமே நம்ம குறைலாம் சொல்லவே கூடாது. அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையை அவங்கவுங்க கரெக்டாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அது பிடிக்கிறதும் பிடிக்காமல் போகிறதும் ஒவ்வொரு கஸ்டமருடைய மனசை பொறுத்து தான் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட கஸ்டமர் பார்த்திங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட வந்த கஸ்டமர் அவங்க கேட்டதை நம்ம திருப்தி அவங்கள முழுசாக இப்போயும் நான் வந்து அவங்க ஃபுல்லாக திருப்தி அடைவாங்க அப்படின்றதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். அவங்க சொன்னதை நம்ம ஏதோ ஓரளவுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். அவங்க கேட்ட மாதிரி எல்லாமே வந்து அதாவது எனக்கு வந்து சப் செக்ஷன் 2 வேணும், பேஸ் டிபிள் நல்ல ஒரு கிளாரிட்டியான ஒரு பேஸ் டிபிள் வேணும், வாய்ஸ் நல்லா இருக்கணும், எல்லாமே நம்மகிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. எல்லாத்தையுமே பக்காவாக வந்து பண்ணிட்டோம். இந்த ஆம்ப்ளிஃபையரோட ஆடியோ குவாலிட்டியும் எப்படி இருக்குன்றதை வாங்க பார்க்கலாம். ஆம்ப்ளிஃபையரோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நல்ல ஒரு தரமான பேஸுங்க இது. நல்ல சப்வூஃபரோட ரிசல்ட்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்குது. நம்ம கடையில் மேலே போட்டு இருக்கிற தகர ஷீட்லேருந்து வரக்கூடிய நாய்ஸ் தான். ஏன்னா பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேறு மாதிரி இருக்குங்க. நல்ல ஒரு பேஸ் பஞ்சிங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு ஆடியோ குவாலிட்டி. அதாவது பார்த்திங்கன்னா பேஸ் ட்ரிபிளுமே நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரண்ட்டில் நல்லா சில்னஸ் எல்லாமே நல்லா இருக்கும். நல்லா சூப்பராக இருக்குது. அதாவது அவங்க கேட்ட மாதிரி நம்மளால் ஃபுல்லாகவே அவங்கள திருப்திப்படுத்த முடியலனாலுமே ஏதோ ஒரு 90% இல்லை ஒரு 80% அந்த கஸ்டமர் கேட்ட மாதிரி நம்ம ஓரளவுக்கு ஆடியோட வந்து குவாலிட்டி கொடுத்துருக்கோம். இந்த ஃப்ரீக்வன்சியும் பார்த்தீங்கன்னாக்கா 2 பேஸ் டிப் அதாவது 2 சப்பு ப்ரீகோவில் ஃப்ரீக்வன்சியுமே நம்ம இதில் வந்து கொடுத்துருக்கோம். அதாவது இந்த ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணும்போது இந்த ப்ரோலாஜிக் போர்டில் உள்ள சப்பு ஃப்ரீக்வன்சியுமே சேஞ்ச் ஆகும், இந்த இதோடையுமே சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி தான் நம்ம இந்த கண்ட்ரோலில் வந்து ஒயரிங் பண்ணியிருக்கோம்.
டோட்டலாகவே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு காம்போனன்ட்ஸு, நல்ல ஒரு தரமான மெட்டீரியல் தான் எல்லாமே. கஸ்டமருக்கு அவங்க எதிர்பார்த்த மாதிரி கண்டிப்பாக ஓரளவுக்கு இருக்கும். இந்த மாடலில் உங்களோட வீடுகள்லேயும் நல்ல ஹெவியான மாடல் ஆம்ப்ளிஃபையர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நல்லா 12 இன்ச்சஸில் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேஸ் கிடைக்கிற மாதிரியான ஆம்ப்ளிஃபையர்ஸ், இல்லைனா ஒரு டிஜிட்டல் ஆம்ப்ளிஃபையர்ஸ், இல்லைனா FT003 யூஸ் பண்ண மேனுவல் ஆம்ப்ளிஃபையர்ஸ், இல்லை நீங்கள் என்ன மாடலில் ஆம்ப்ளிஃபையர்ஸ் வேணும்னாலும் என்னோடய நம்பருக்கு நீங்கள் தாராளமாக வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியான ஆம்ப்ளிஃபையர்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்ப்ளிஃபையர் வந்து ரீசனபிளான ப்ரைஸில் நான் நிச்சயமாக உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன். அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி தான், அதாவது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆம்ப்ளிஃபையரோட ப்ரைஸுமே இருக்கும். இப்போ நல்ல ஹெவியான மாடலில் எனக்கு ஆம்ப்ளிஃபையர் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மெட்டீரியல்ஸு, அதுக்கான ரேட்டு ப்ளஸ் வந்து லேபர் சார்ஜ் இப்படி தான் இருக்கும். அதாவது ரீசனபிளாக இருக்கும் ப்ரைஸு. ஒரு ஆம்ப்ளிஃபையரில் நம்ம எவ்வளோ மெட்டீரியல்ஸை வந்து பயன்படுத்துகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான ரேட்டு ப்ளஸ் லேபர் கரெக்டாக இருக்கும். கரெக்டான ப்ரைஸில் நல்ல தரமான ஆம்ப்ளிஃபையர்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுப்பேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. வணக்கம்.